ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கார் சென்ஸ் கிருஷ்ணா. ஆக்சுவலி ஆலந்தூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிரெட்டா ஒன்று ஓல்டு மாடல், ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஓல்டு வண்டி ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ அந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் காரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ அண்ட் சீட் கவர்ஸ் அண்ட் இன்டீரியர் கம்ப்ளீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக பிளாக் கலர் வண்டியை உள்ள இன்டீரியர் தீம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ரெட்டாக கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ டிஃபால்ட்டாகவே அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பீச் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்திருக்கும். ரூஃப் அண்ட் ஏபிசி பில்லர்ஸ் எல்லாமே அண்ட் ஸ்டேரிங்ஸ் அண்ட் ஏசி வெண்ட் ரியர் ராட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் வித் பியானோ பிளாக்ல வந்து பண்ணி கொடுக்குறோம். ரெட் அண்ட் பிளாக்ல வந்து அந்த கம்ப்ளீட்டாக அந்த காருக்கு நம்ம அப்டேட் பண்ணுறோம். சீட் கவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமைஸ் கலர் டைமண்ட் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஏதாவது வென்டிலேட்டர் சீட்டும் கூடவே அதுக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷன் வித் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்டிச்சஸோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வண்டிக்கு கஸ்டமைஸ் சீட் கவர் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸ்டேரிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அப்டேட் பண்ணியிருக்கோம். டாப் அண்ட்ல வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் எல்லாமே அக்ஸ் மாதிரி உங்களுக்கு நம்ம ஹேண்ட் ஸ்டிச்சஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஓயில வர மாதிரியே இருக்கும். இந்த மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுமே நம்ம ஃபுல் ரெட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சென்டர் கிரெட்டாவுடைய சென்டர் ஏர் பேக் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏர் பேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் வரும். ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலரில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ரோ டிப்பிங் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் ஃபினிஷ் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் போட்டால் என்ன ஃபீலை கொடுக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலிக்கான் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மெட்டீரியல் தொடரப்ப ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லப்பர் கோட்டரில் பெயிண்ட் பண்ணியிருக்கும். பியானோ பிளாக் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதுவுமே நம்ம இந்த வண்டிக்கு பண்ணியிருக்கோம். சென்டர் அந்த கன்சோலோட கியரோட பார்ட் இது அந்த கிளாஸி பியானோ ஃபினிஷிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்ல இதுவுமே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஹைட்ரோ டிப் பண்ணியிருக்கோம். ஏபிசி பில்லர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏபிசி பில்லர்ஸ் எடுத்துக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நான் லப்பர் கோட்டரில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக நம்ம இந்த ஏர் பேக் பண்ண மாதிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லப்பர் கோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்குது. ஸோ இதுமே வந்து உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் ஃபீல் தான் இருக்கும். ஜஸ்ட் ஃபார் பெயிண்ட் அடிச்ச மாதிரியும் இருக்காது. உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் நீங்கள் ஒரு பியூ மெட்டீரியல் போட்டால் என்ன ஃபீல் இருக்குமோ ஒரு அந்த மாதிரியான ஒரு ஃபீல்மே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இதில் வந்து. ஸோ இது பெயிண்டிங் மாதிரி தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க. கம்ப்ளீட் வந்து இந்த ஏசி விண்ட்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் இருக்கும். ஸோ அந்த சில்வருமே நம்ம பியானோவில் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த வண்டிக்கு. இன்னர் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரில் தான் வரும். இதுவுமே நம்ம கிளாஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கிளாஸில் எக்ஸாக்டாக வந்து பியானோ தான் இதுவும். வைஸ்லாம் நல்லாவே இருக்கும். ஆக்சுவலி கிளாஸி பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நீட்டாக கொஞ்சம் லுக் வைஸ்ல நல்லாவே எடுத்து கொடுத்துறதுனால நம்ம இதுக்கு கம்ப்ளீட்டாகவே நம்ம கிளாஸி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அந்த டோர் ஹேண்டில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ல வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக மேட் பிளாக் வரும். இதுவுமே பிளாக் கிளாஸியாக மாற்றி கொடுத்துருக்கோம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர் பேட்ஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஆம்ரெஸ்ட்னு ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதையுமே கூட வந்து நம்ம ரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ல நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோர் பேட்ல வரது ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்ல பண்ணிட்டு ஸ்டிச்சஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்ல கொடுத்து ஆக்சுவலி இதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல வர மாதிரி இது பண்ணியிருக்கோம். இது ஒரு ரேஞ்ச் ரோவர்ல வர மாதிரியான இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டோர் பேடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா நம்ம ரெட் கலர்ல ஸ்டிச்சஸ்ல உங்களுக்கு இது ஆஃப்டர் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் லாஸ்டா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்றேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த ஸ்டிச்சஸ்மே மெட்டீரியலுமே கவர் பண்ணி கொடுத்துருக்குதுன்னு காமிக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேஷ்போர்ட் பேனலுமே பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ரெட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். வித் ரெட் அண்ட் பிளாக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு டேஷ்போர்டில் பார்க்குறப்போ. ஸோ உங்களுக்கு இந்த கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் அந்த 4 டோர்ஸ் அண்ட் டேஷ்போர்ட் அண்ட் ஸ்டேரிங்கோட கண்டினியூட்டியும் உங்களுக்கு ஒரு ஆஃப் ரெட்டும் ஆஃப் பிளாக் மாதிரி இருக்கும். அது பார்க்கவும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு ப்ரீமியமில் வந்தால் உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரியான ஃபீல்மே கொடுத்துரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஓடியது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டரோட டிஸ்பிளே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் வருது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெட் அடிச்ச ஸ்டிச்சஸை போட்டு யூ மாதிரி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸாக மாத்திரம் இந்த ஏசி வெண்ட்டுமே கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வெண்ட்டுமே சேர்ந்து உங்களுக்கு இதில் ஆட் ஆகிடும் பிளாக்ல. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூஃப் லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கிரேல தான் இருக்கும். ஸோ அதையுமே நம்ம வந்து பிளாக்ல மாற்றி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சன் கிளாஸ் சொல்லிட்டு கிரெட்டா வச்சிருக்கோம். ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே தெரியும் இது என்ன கலரில் இருக்கும்னு சொல்லிட்டு. இதுவுமே நம்ம லப்பர் ஃபினிஷ்ல பிளாக்ல கொடுத்துருப்போம். ப்ரீமியம் செக்மெண்ட் ஒரு கார் வச்சிருந்தீங்கன்னா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரியான ஃபீலிங் இருக்கும். ஃபினிஷிங்குமே அந்த லெவலுக்கான இதில் எடுத்து கொண்டு வந்திருப்போம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் பார்க்குறப்ப கூட தெரியும். ஒரு நீங்கள் லேட்டஸ்ட் ஒரு நீங்கள் ஒரு சஃபாரி எடுக்கிறீங்க, ஒரு டாப் அண்ட் மாடல் ஒரு BMW சீரிஸ் எடுக்கிறீங்கனாலும் ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த மாதிரி பண்ணி ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஃபினிஷிங்குமே நம்ம கொடுத்துருப்போம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் சைடு பேனல் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர்னா உங்களுக்கு இந்த டோருக்கு மேலே வந்து ஒரு சில்வர் கலர் பேனல் ஒன்று வரும். அதுமே நம்ம பியானோவில் மாற்றிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வெளியே இன்டீரியருக்குள்ளே எல்லாமே நம்ம பிளாக்ல மாற்றிட்டு வெளியே மட்டும் சில்வர் வச்சுட்டு இருந்தால் ஒரு மாதிரி அன்னிவனா கொஞ்சம் இதுவாக இருக்குன்றதுனால இதுவுமே கம்ப்ளீட்டாக நம்ம பியானோ ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோமே. இது அவுட்டர் பேனல் அண்ட் ரூஃப் ரைலுமே கூட பண்ணியிருக்கோம். நம்ம கிரெட்டா வழியா ரூஃப் ரைல் இதுவுமே கிரெட்டால வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் தான் வரும். ஸோ இதையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பியானோவில் பிளாக்காக கன்வெர்ட் பண்ணுறோம். இதையுமே மாற்றிருக்கோம். ப்ளஸ் இந்த ஃபினிஷிங்லாம் நீங்கள் பார்க்குறப்ப எக்ஸாக்டாக தெரியும். உங்களுக்கு ஒரு டாப் எண்ட் எடுத்துட்டு நீங்கள் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஒரு கார் எடுக்கிறீங்க அந்த மாதிரியான ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரியான லுக் வைஸே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாற்றி கொடுக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கியர்
கியர் ஷிஃப்ட் லிவர் வரும் ஆக்சுவலி ரைட் லெஃப்ட் 2 சைடில் வரும் உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கரெக்டாக டாப் அண்ட் எஸ்எக்ஸில். ஸோ அதுவுமே நம்ம பியானோவில் பண்ணியிருக்கோம். இது சில்வரில் தான் வரும் ஆக்சுவலாக. இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பியானோவில் பண்ணியிருக்கோமே கூடவே. ஸோ இந்த மாதிரியுமே உங்கள் வண்டிக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியும். எல்லா வண்டிக்குமே பண்ண முடியும். அல்டோ, கிரெட்டா, ஸோ கிறிஸ்டா அப்படின்னு இல்லாமல் நீங்கள் ப்ரீமியம் செக்மெண்ட் கார் BMW, ஜாக்வார், ரேஞ்ச் ரோவர், இனி கார், ஸோ எல்லா காருக்குமே நம்ம இந்த மாதிரியான பெயிண்டிங்கை பண்ண முடியும். இருக்கிற காரை உங்களுக்கு இன்னும் ஹைலைட்டாக பண்ணி லுக் வைஸில் நல்லாவே மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியுமே உங்கள் காருக்கு பண்ணணும்னு நினச்சின்னா கீழே பயோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.